ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு innTamil சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ கடை வெங்காய போண்டா. டீ கடைங்களில் போடுற மாதிரி வெளியில் கிறிஸ்பியாக அதே நேரத்தில் உள்ளே சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு வெங்காய போண்டாவை வீட்லேயே எப்படி போடலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெங்காய போண்டா பண்ணுறதுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒவ்வொன்றும் இந்த மாதிரி நல்லா உதிரியாக தனித்தனியாக இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நாம் போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இடித்த சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா போண்டா கிறிஸ்பியாக வரும். அடுத்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்க்கும் போது கலரும் காரமும் நமக்கு சரியாக இருக்கும். காஷ்மீர் மிளகாய் பொடி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சாதா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் கடலை மாவில் கூட போண்டா செய்யலாம். ஆனால் உங்களுக்கு டீ கடையில் இருக்கிற மாதிரி போண்டா வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் மைதா மாவு சேர்த்து தான் செய்யணும். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு இந்த அளவுக்கு உருட்டினா உருண்டு வர அளவுக்கு இருக்கணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்து நாம் ஒரு பேனில் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எண்ணெய் அளவுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக உருட்டி போட்டுக்கலாம். போண்டா போடும்போது நல்லா அழுத்தி உருண்டை மாதிரி உருட்டிடாதீங்க. அப்படி உருட்டினீங்கன்னா உள்பக்கம் போண்டா வேகாது. அதனால் லேசாக உருட்டினா போதும். உங்கள் பேனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி 4 இல்லைன்னா 5 போண்டா சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா போண்டா நமக்கு நல்ல கோல்டன் கலரில் செவந்து வரும். அவ்வளவுதான், இப்போ நாம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், நல்ல கிறிஸ்பியான டீ கடை வெங்காய போண்டா சுட சுட நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். innTamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.